எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஹதி அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் வந்து கொல்லப்பட்டதை வந்து ஒட்டி இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்ததில்ல. அதை பற்றி வந்து இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சண்டே அன்னைக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹிந்து யூத் வந்து என்னென்னா பங்களாதேஷில் வந்து கொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து நெருப்பு வச்சு கொளுத்தப்பட்டிருக்காரு. அதாவது மரத்தில் கட்டப்பட்டு. இது வந்து ஒரு பயங்கரவாத செயல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் வந்து இருக்கிறது வந்து அதை பற்றி ஸ்ட்ராங் கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரியில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து இந்த ஹதி கொல்லப்பட்டதுக்கப்புறம் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பில்டிங்ஸு நியூஸு ஜேர்னலிஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் எல்லாம் வந்து தாக்கியிருக்காங்கல்ல. அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ரந்தீர் ஜஸ்வால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இது வந்து தவறான ஒரு ப்ரொபகண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசர், அதாவது இன்டரிம் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டோட அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தௌஹீத் ஹுசைன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே நடக்கும். சவுத் ஏஷியன் ரீஜியன் அதான் பங்களாதேஷில் ஆல்ரெடி வந்து 7 பேர் சஸ்பெக்ட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சந்திரதாஸ் 25 வயசு. இந்த பையன் வந்து அடித்து கொல்லப்பட்டு மரத்தில் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கான். தேர்ஸ்டே அன்னைக்கு இது நடந்திருக்கு. இது வந்து எப்போன்னா இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து அந்த இந்த ஸ்டூடெண்ட் லீடர் வந்து ஷரீஃப் உஸ்மான் அது டெத் ஆனதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த பாடியை வந்து ஹேங்கும் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இதில் மரத்தில் வந்து தொங்க போட்டு அப்புறம் பண்ணியிருக்காங்க. வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து அந்த அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பங்களாதேஷில் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட அஃபீஷியல்ஸ் வந்து டச்சில் தான் இருக்காங்க பங்களாதேஷ் அத்தாரிட்டிஸோட. அதுவும் இல்லாமல் வந்து இந்த விஷயத்தையும் கன்வே பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராங் கன்சர்ன் இருக்குது, இந்த மாதிரி மைனாரிட்டிஸ் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நாங்கள் வந்து இந்த தாஸை வந்து கொலை பண்ணாங்கல்ல, படுகொலை பண்ணவங்களை வந்து கண்டிப்பாக நீதியின் முன் நிறுத்துவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த நிறைய மல்டிபிள் நியூஸ் இது அவுட்லெட்ஸ் பங்களாதேஷ் அந்த இதில் வந்து இன்சிடென்ட்ஸை பற்றி சொல்லும்போது ஹை கமிஷன் ஆஃப் பங்களாதேஷ் அதை பற்றி ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஃபேக்ட் என்னென்னா 20-25 யூத் வந்து கேதர் ஆகியிருந்திருக்காங்க பங்களாதேஷ் ஹை கமிஷன், அதாவது நியூ டெல்லி அந்த இதில் முன்னாடி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. December 20th அதாவது ஸ்லோகன்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த சந்திரதாஸோட அந்த இதை பற்றி. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மைனாரிட்டிஸோட வந்து பாதுகாப்பு பங்களாதேஷில் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, குரூப் ஆஃப் மென் வந்து அந்த அகாந்த் ஹிந்து சேனா அப்படிங்கிற அந்த இதை சேர்ந்தவங்க வந்து மெயின் கேட்டுக்கு போய் பங்களாதேஷ் ஹை கமிஷன் அந்த இதில் சாணக்கியாபுரி ராதாகிருஷ்ணன் மார்க் அப்படிங்கிற இடத்துல அக்ரஸிவ் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்தியா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்தியன் விசா அப்ளிகேஷன் சென்டர் அந்த சித்தாகாங் அப்படிங்கிறதும், அப்புறம் மெயின் இந்தியன் விசா அப்ளிகேஷன் சென்டர் டாக்காலையும் வந்து என்னென்னா இன்டெஃபினட்டாக வந்து அது வந்து ஷட்டர் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்ததுனால வந்து ராஜ்ஷாஹி, அப்புறம் சித்தாகாங், குல்னா, டாக்கா இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் அது வந்து ஆப்ரேட் பண்ணுறது விசா ஃபெசிலிட்டிஸை பங்களாதேஷில் பீப்புள் வந்து என்னென்னா ஸ்டெப் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செக்யூரிட்டி சிச்சுவேஷன் வந்து அது கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அஃபீஷியல் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அஃபீஷியல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, இந்தியன் மிஷன்ஸ்லாம் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இப்போ தூக்கி போடுறாங்க, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக டார்கெட் பண்ணுறாங்க மாப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாஸ்ட் 7 days அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்ருக்காங்க. பங்களாதேஷ் கன்சர்ன்ஸை பற்றி வந்து இந்த இன்சிடெண்ட் அந்த இதில் நடந்திருக்குல்ல இந்த மிஷன் டெல்லியில், அதை வந்து ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து போலீஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க, டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபியூ மினிட்ஸில் அந்த குரூப்பை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து கமிட் பண்ணியிருக்காங்க, அதாவது என்ஷூர் பண்ணியிருக்காங்க சேஃப்டி ஆஃப் ஃபாரின் மிஷன்ஸ் அண்ட் போஸ்ட் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. வந்து நம்ம இந்தியன் கொல்லப்பட்டதை பற்றி கொல்லப்பட்டதை பற்றி வந்து சொன்னதுக்கு அங்கே இருக்கிற ஃபாரின் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து தௌஹீத் ஹுசைன் அப்படிங்கிறவர் ஒரு பங்களாதேஷி சிட்டிசன் வந்து ப்ரூட்டலாக வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து நம்ம மைனாரிட்டிஸோட வந்து
மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். பங்களாதேஷி வந்து அங்கேயே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து இம்மீடியட்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம். வித்தவுட் ஒரு டிலேவும் இல்லாமல் நேரம் காலம் கடத்தாமல் அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு 7-8 பேரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷில் மட்டும் வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கலை. இந்த மாதிரி வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் தான் நடக்குது. இந்த ரீஜியன் எல்லா கண்ட்ரீஸும் வந்து அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ஹுசைன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்டர் கம்யூனல் சிச்சுவேஷன் வந்து பங்களாதேஷ் மற்ற வந்து பார்ட்ஸ் இந்த சவுத் ஏஷியாவோட வந்து இது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எப்படி இனியும் கண்டினியூ ஆகுமா, இல்லாட்டி எப்படி வந்து அதை வந்து முடிக்க போகிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.